நான் கண்ணுக்குள்ள எல்லாம் ட்ரிம்மர் கொண்டு வரீங்க, பயமா இருக்கு. ஏதாவது வெட்டிட கிட்டிட போகுது. சீக்கிரம் தவுட்டி விடுங்க, நான் முடியே இல்ல, குளிருது. ஐயோ, காலை போட்டு வெட்டிக்கிட்டு என்னன்னா ஒரே இம்சையா இருக்கு உங்களோட. சீக்கிரம் விடுங்க நான் வீட்டுக்கு. நண்பர்களே, இவங்க பேர் தான் சோனி. இவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு ஷிட்ஸு. பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பெட் பேரண்ட்ஸால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ வந்து வேற இடத்துல அடாப்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த அடாப்ட் பண்ணவர் வந்து எனக்கு தெரிஞ்சவருங்கனால என்கிட்ட க்ரூமிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே பயந்து போயிருந்தா, கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாக இருந்தது, அந்த ஹெவி வெயிட்டாக இருந்தா. ஸோ என்னன்னா ஷிட்ஸூஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் ஏற ஏற வந்து கால்கள் வந்து தாங்காது, அது பெண்டாக ஆரம்பிக்கும். இன்னொன்று நம்ம வீட்டில் டைல்ஸில் போட்டு வளர்க்குறதுனாலையும் பெண்டிங் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து அந்த ஜாயிண்ட்ஸை வந்து வீக்கனிங் ஆக்கிரும். ஸோ நீங்கள் ஷிட்ஸூஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா, முக்கியமாக டைல்ஸ்லையே வளர்க்குறோம் அப்படிங்கிறீங்கன்னா தயவு செய்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு டயட் சார்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஷிட்ஸூஸ் வந்து ஹெவி வெயிட் ஆகும்போது அதனுடைய போன் ஸ்ட்ரென்த் வந்து தாங்காது, அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பெண்டாக ஆரம்பிக்கும். இதனால அதுவும் இல்லாமல் டைல்ஸுங்கும் போது அந்த ஸ்லிப்பரியாகவும் இருக்குமா, ரொம்ப வந்து பெண்டாக ஆரம்பிச்சிடும். அண்டு ஸோ இதனால் சொல்லிக்கிறது என்னென்னா, டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெவி ஃபுட்டு கொடுக்காதீங்க. உங்கள் ஷிட்ஸூஸ் நிறையா சாப்பிட்றாங்கிறதுக்காகவே நீங்கள் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தா தெரியும், அவங்க உடம்பு பாருங்கள் எப்படி ஒரு வளைஞ்சி, அந்த வயிறு பார்த்தீங்கன்னா அடி வயிறு, செஸ்ட் எல்லாமே வளைஞ்சி சி டைப்பில் வளைஞ்சி வரும். இதுதாங்க தப்பு. இந்த தப்பை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கால்களுக்குள்ளெல்லாம் ஃபர் வேகமாக வளர்ந்துடும். அதனால் வந்து டைல்ஸில் கிரிப்னஸ் கிடைக்காது, அதனால வழுக்கிட்டு போவாங்க. இது வந்து போன்ஸை இன்னும் பாதிக்கும். அண்டு நெயில்ஸ் வந்து டைல்ஸில் இருக்கிறதுனால நெயில்ஸ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதையும் ப்ராப்பராக கட் பண்ணணும். உங்கள் பக்கத்தில் தெரிஞ்ச க்ரூமர்கிட்டையோ இல்லை டாக்டர்கிட்டையோ போய் நெயில்ஸை கட் பண்ணுங்கள். பாதங்களுக்கு வந்து நீட்டாக வந்து நீங்களே கூட சிசர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே தான், அதாவது 1/4 ஹேர் கட் தான் பண்ணேன். 1.4 இன்ச்சஸ் வச்சு நல்லா ஹேர் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க மேலே ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருந்தது. அண்ட் நல்ல ஷாம்பு போட்டு இவங்களை வந்து நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம், ஹெட்டுக்கும் பாடிக்கும் உள்ள ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து வெயிட்டாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னு. இவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தாங்க, உட்கார கூட செய்யலைங்க. அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஒரு, அதை எப்படி சொல்கிறது, என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. உட்காரவே இல்லை. குளிப்பாட்டும் போது சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு அவங்களுக்கு ப்ளோ ட்ரையர் போட ஆரம்பிச்சாச்சு. ப்ளோ ட்ரையர் போட்டு ஃபைனலாக அவங்களுக்கு நான் இப்போ உங்கள் ஃபேஸை காட்டுறேன், எப்படி இருந்ததை இப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.